வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் சேனல். ஸோ நம்ம வந்து வேர் டு ஸ்டடி கொடுக்குறோன்னு சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு நம்ம வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து நான் பேப்பரில் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தனியாக வேணால் போடுறேன். ஸோ இன்டர்நேஷ்னல் டுகோங் கன்சர்வேஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோரா தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் கேட்கலாம், அதனால் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அவார்டு வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் மேட்ச்சில் கேட்பாங்க. மெயினாக வந்து மேட்ச்சில் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தனியாகவும் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே எப்போ கொடுக்குறாங்க, என்ன இது? ஸோ குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா 5 lakh செக்கு, 1 sovereign கோல்டு மெடல், சைட்டேஷன்ஸ், ஷால்லாம் கொடுக்குறாங்க. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, பொங்கல் அன்னைக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபேக்ட் மாதிரி கொடுத்து அதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அவார்டு வந்து சத்யவேல் முருகனார் கொடுக்குறாங்க, பேரறிஞர் அண்ணா அவார்ட். ஸோ ஒருத்தவங்களும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே சென்ட் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு அவார்டுக்கும் ஒரு கீவேர்ட் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவார்ட், சிந்தனை செல்வன் அப்படின்னா அம்பேத்கர் வந்து ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. ஸோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, 5 lakh செக், 1 sovereign கோல்டு மெடல், சைட்டேஷன், ஷால் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத படித்து வச்சுக்கோங்க. இதை ஒரு ஃபேக்டாக கீழே கொடுத்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லிட்டு இந்த 5 lakh 10 lakhன்னு கூட மாற்றி ப்ரிலிம்ஸில் கொடுத்து நமக்கு குழப்பலாம். ஸோ எலிஃபண்ட் பொங்கல் கொண்டாடியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு கேம்ப் முதுமலை ரிசர்வில் கொண்டாடியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சபஹர் போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்குது. ஸோ இது இதை பற்றி ஒரு நியூஸ் இருந்துச்சு. இதுலேருந்து இம்பார்ட்டண்ட்டாக இதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நீங்கள் படித்ததில் மேபி நான் மிஸ் பண்ணதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்டு ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சுன்னா கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வேர் டு ஸ்டடி போயிடலாம். ஸோ நான் வந்து இப்போ வேர் டு ஸ்டடியில் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு யூனிட் 3. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் வருது. ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். அதாவது நீங்கள் ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரியை விட்டுருங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஏன்னா குரூப் 1 மெயின்ஸுக்கும் இருக்குது, குரூப் 2 மெயின்ஸுக்கும் இருக்குது, குரூப் 2A மெயின்ஸுக்கும் இருக்குது. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஏர்லி அப்ரைசிங் நேஷ்னல் ரெனெசன்ஸ்லேருந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி படிக்க வேணாம் நான் சொல்லவே மாட்டேன். பட் இதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். மெயின்ஸுக்கு பெர்ஸ்பெக்டிவில் உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாலிடாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி கூட நீங்கள் பார்த்து பிஒய்க்யூ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். பட் இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இதில் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறதுல இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணது என்னென்னா ப்ரிலிம்ஸ்க்கும் இது குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு காமனான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை ஒரு தடிக்கு கோ த்ரூ பண்ணிக்கோங்க பிடிஎஃப்பில். ஸோ இதுதான் எல்லா ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக உங்களுக்கு இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிட்டு கீழே புக் சஜஷன் ஹிஸ்ட்ரிக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th ஹிஸ்ட்ரியில் என்னென்ன லெசன்ஸ்ன்னு நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. ஆன்ஷியன்ட் அண்ட் மெடிவலுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஆன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து நீங்கள் வேறு சிபிஎஸ்சியோ அதெல்லாம் படிக்க தேவையே இல்லை. ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே மோர் தென் எனஃப் ஆன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரிக்கு. ப்ளஸ் வந்து இதில் லீடர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லீடர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்ததை தவிர எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சில பிடிஎஃப் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் பண்ணி நான் தரேன். பிடிஎஃப்ஸ் தேடி நோட்ஸ் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். ஸோ சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸ்லேயே 2 கொஷின் கண்டிப்பாக கேட்டுடுறாங்க. பிரம்ம சமாஜாக இருக்கட்டும், இல்லை சீக் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க மெயின்ஸ்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 5 பேஜாவது நோட்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவேன். கண்டிப்பாக மெயின்ஸில் 2 கொஷின் இதுலேருந்து கேட்டுடுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது, சிவிக்ஸில் இருக்குது, அது ஓகே. பட் இது யூபிஎஸ்சியில் எக்ஸ்டென்சிவாக கல்ச்சர் அப்படின்றது படிப்பாங்க. பட் இதில் என்ன நமக்கு ஒரு ப்ராப்ளம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லன்னு பார்த்தீங்கன்னா எதில் கொஷின் கேட்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நாங்கள் எப்போவுமே ஆப்ஷனில் விடுற மாதிரி தான் வச்சுருப்போம். இந்தியன் கல்ச்சர் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில், ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் கிடையாது. ஸோ இதுவே வந்து குரூப் 2 மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும்.
லீடர்ஸ், தமிழ்நாடு லீடர்ஸ் கொஞ்சம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து மெயின்ஸுக்கு மெயினாக நான் ஸ்டாண்டர்ட் புக் ஹிஸ்ட்ரிக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஸ்பெக்ட்ரமில் வந்து ப்ரீஃப் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு அந்த புக் வச்சுருக்கேன், வேணால் காமிக்கிறேன். ஸோ இப்போ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ன்னு இருக்குல்ல, உங்களுக்கு மெயின்ஸில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன, உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், ஓகே, குரூப் 1 மெயின்ஸில். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸை பற்றி நீங்கள் இந்த ஒரு புக்கு மட்டும் பார்த்தா போதும், உங்களுக்கு எல்லாமே வந்து அதில் இருந்துடும். வெயிட். ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த புக்கில் என்ன நான் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்வேன்னா, அந்த புக்கில் பின்னாடி வந்து சம்மரி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மரியை வந்து நீங்கள் மெயின்ஸ் நாள் போகிறப்போ ஒரு தடவைக்கு கோ த்ரூ பண்ணிட்டு போனால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த சம்மரி. ஸோ அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் ஆஃப் இந்தியா சம்மரி மட்டும் பாருங்கள். எதுக்கு சீ ரூட்டு, போர்ச்சுகீஸில் என்னென்ன யார் யார் இருந்தாங்க, என்னென்ன பீரியடு, அவங்க டைமில் என்னென்ன நடந்துச்சு, நெக்ஸ்ட்டு டச்சுக்கு வந்து இது மட்டுமே போதும். இதுதான் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. இது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நாள் என்ன ரிவைஸ் பண்ணணும், நீங்கள் நோட்ஸே எடுக்க தேவையில்லை, ஹிஸ்ட்ரிக்கு மட்டும். இதில் எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்ளம்ஸு, ஃப்ரெஞ்சு, ஸோ காசஸ் ஃபார் த ஃப்ரெஞ்ச் ஃபெயிலியர் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ குரூப் 2 மெயின் சிலபஸ்க்கும் அதே தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு குரூப் 2 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபோக்கஸ்டாக யூனிட் 6 நம்ம படிப்போம். ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் வந்து எந்த புக் படிக்கணும்னா, தற்கால தமிழ்நாடு வரலாறு அப்படின்ற இந்த புக்கு கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸோ இந்த புக்கு பிடிஎஃப் வேணுன்னா கூட கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். இது ஷார்ட் அண்ட் ப்ரெசைஸாக நோட்ஸ் எடுத்து நான் வச்சுருக்கேன், அது வேணாலும் கேளுங்க, அனுப்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லீடர்ஸ் பிடிஎஃப் வேணும் மெயின் சிலபஸ்க்கு. அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் பிரிட்டிஷ் ரூல், இதுவுமே வந்து யூனிட் 6 நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதுவும் ஃபோக்கஸ் பண்ணி நான் உங்களுக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் மெடிவலில் மொத்தம் சேர்த்து ஒரு 8 கொஷின் கேட்கலாம் குரூப் 1. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் மட்டுமே அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின் கேட்கலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தான் அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த கீழே ஒரு வேர்டு இருக்குது பாருங்களேன். குரூப் 1 பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் எமினன்ட் பர்சனாலிட்டி அண்ட் பிளேசஸ் இன் நியூஸ், ஸ்போர்ட்ஸ், புக்ஸ், ஆத்தர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எமினன்ட் பர்சனாலிட்டியில் தான் நமக்கு வந்து இந்த அவார்ட்லாம் வாங்குறாங்களே, இப்போ திருவள்ளுவர் அவார்ட், பெரியார் அவார்ட்லாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த அவார்ட்ஸ் எல்லாமே இந்த எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் கீழே தான் உங்களுக்கு வருது. அப்புறம் இன்னொரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அவார்டு, பத்மபூஷன் அவார்டு, ஸோ அது மாதிரி பத்மா அவார்ட்ஸ் வாங்குறதுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பத்மா அவார்ட்ஸ்லாம் கொஷின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அடிக்கடி. ஸோ ஒலிம்பிக்ஸ், ஸ்போர்ட்ஸுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இதாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ், சயின்ஸ், லிட்ரேச்சர், ஃபிலாசபி, இந்த 3லையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 கொஷின் இருக்கும் உங்களுக்கு. ஸோ 3 கொஷின் இருக்க மாதிரி இருக்கும். அது நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வச்சு. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஓகே, ஹிஸ்ட்ரி வேர் டு ஸ்டடி. ஸோ ஒரு டாப்பிக்கே நான் போட்டிருக்கேன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நான் தரோவாக மென்ஷன் பண்ணிவிட்டு இந்தந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டாபிக் எடுங்க. ஒரு டாப்பிக்கில் நான் கொடுத்த புக் ரெஃபரன்ஸில் உள்ள எல்லா லெசன்ஸையும் படிங்க. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்திங்கன்னா இந்த 4லையுமே நீங்கள் கவர் பண்ணணும். அதாவது 6th ஹிஸ்ட்ரியில் வந்து 3rd லெசன் டேர்ம் 1ல், 9th ஹிஸ்ட்ரியில் 2nd லெசன், அதாவது 2.5க்கு அப்புறம் படித்தா போதும். அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 11th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன்லாம் 1.4க்கு அப்புறம் படிக்கணும். 11th எத்திக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் எத்திக்ஸ் புக்ஸை விட்டுருவீங்க. ஸோ எத்திக்ஸ் புக்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் தேடி படிங்க. இந்த டாபிக் படித்து முடிச்சோன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் ஏர்லி மார்னிங் படிச்சிடுங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 10 to 12 அப்போ பிஒய்க்யூ, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்மந்தமாக என்னென்ன பிஒய்க்யூ வந்திருக்கு அப்படின்றத கோ த்ரூ பண்ணி நல்லா படிச்சிடணும். திரும்ப ஈவினிங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, திரும்ப ஒரு தடவைக்கு ரிவிஷன் விடணும். அட்லீஸ்ட் இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 times அது கோ த்ரூ பண்ணால் தான் உங்கள் மைண்டில் நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 week 1 monthக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணும்போது திரும்ப ஃபுல்லாக ஒரு தடவைக்கு ரிவைஸ் பண்ணணும். இல்லைனா நீங்கள் ஒரு தடவைக்கு புக்கை முடி வச்சுட்டு பார்க்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏர்லி மார்னிங் ஒரு தடவைக்கு கோ த்ரூ பண்ணிடுங்க. அப்புறம் பிஒய்க்யூ பாருங்கள், திரும்ப ஒரு தடவைக்கு கோ த்ரூ பண்ணுங்கள். ஸோ 1 dayக்கு 2 தடவைக்கு அந்த டாப்பிக்கை திரும்ப படிங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு பிஒய்க்யூ அந்த டாப்பிக்கில் எல்லாமே பார்த்துருங்க. ஸோ குப்தாஸ்,
டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ். இப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது விஜயநகர் பாமினியுமே சவுத் இந்தியாவில் தான் வராங்க. ஸோ நீங்கள் விஜயநகர் பாமினி மென்ஷன் பண்ணாததுனால விஜயநகர் பாமினி படிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அவங்களும் தான் இருக்காங்க. சோலா, பாண்டியாஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களையுமே மென்ஷன் பண்ணி படிச்சிடுங்க. ஸோ நேஷ்னல் ரெனேசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இந்த பிடிஎஃப்பில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ லீடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்த லீடர்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ காந்திலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயுமே பாக்ஸ் மெட்டீரியலில் எல்லா இடத்துலையுமே கொடுத்த கோட்ஸு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக இப்போ வந்து காந்தி பிறந்தது எல்லாமே ஒரு பிடிஎஃப் காந்தி பற்றி மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது மெயின்ஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ லீடர்ஸ்க்கு நான் தனியாக பிடிஎஃப் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட இதை நான் போடுறேன். லீடர்ஸ்க்குன்னு தனியாக காந்திக்குன்னு ஒரு புக்கு, அம்பேத்கர்னு ஒரு புக்குன்னு இப்போ நம்ம படித்தா கண்டிப்பாக நம்மளால் வந்து டைம் இல்லை நமக்கு. ஸோ அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து போடுறேன் லீடர்ஸ்க்கு மட்டும். ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாபிக் தான் நான் சொன்னேன். இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர டாபிக்கு, ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இன் வேரியஸ் பியர்ஸு. ஸோ லீடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த லீடர்ஸ் தான் அம்பேத்கர், பகத்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகத்சிங்கை வந்து எப்போ வந்து தூக்கிலிடப்பட்டாங்களோ அதை வந்து தியாகிகள் தினம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஷாஹித் திவாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டாடியிருப்பாங்க. அது என்ன டேன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பகத்சிங்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இந்த ஃபேக்ட். இது கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட். வேறு பகத்சிங்கோட இறுதி நாளும் தியாகிகள் தினம்னு இப்போ தான் ஒரு 2 years பிஃபோர் வந்து அறிவித்தாங்க. ஸோ பகத்சிங்னா நம்ம வந்து வெறும் ஹிஸ்ட்ரி மூலமாக மட்டும் படிக்கக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸில் பகத்சிங் வந்து இப்போ எதில் இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி என்ன பண்ணணும் எல்லாமே நான் அதில் என்ன புக்ஸ் படிக்கணும், எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு இதில் நான் ஹிஸ்ட்ரிக்கு வந்து நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்லிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் நான் வந்து தனியாக வந்து நோட்ஸ் வேணும், இல்லை ப்ரிலிம்ஸுக்குமே வந்து இந்த நான் சொன்ன லெசன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி நோட்ஸு ப்ளஸ் PYQ ப்ளஸ் மைண்ட் மேப் இது மாதிரி உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து தான் நான் படிப்பேன். இது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுப்பேன். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 1 month நான் என்னோடய நோட்ஸை மட்டும் பார்த்தா போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் வேணும் PYQ நோட்ஸு மைண்ட் மேப் இதெல்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு இன்ட்ரெஸ்டட் ஐ நீட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர்னு நான் கேதர் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு PDFாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். ஏன்னா எல்லாமே வந்து ஃபிசிக்கல் நோட்ஸாக வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் எனக்கு வந்து என்னோடய மெயில் ஐடி நான் கீழேயும் மென்ஷன் பண்ணுறேன், இங்கேயும் பண்ணுறேன், tnpsctips6@gmail.com. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயில் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப்மே உங்களுக்கு வேணாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ இன்னொன்று என்னென்ன டாப்பிக்கு என்னென்ன உங்களுக்கு பிடிஎஃப் வீடியோஸ் வேணும்னு எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.